Lloyd Direct Cool Refrigerator. இப்போ ஐஸ் ரெடி, அதுவும் 29 மினிட்ஸ்ல. ஐயோ, மாயா கிட்ட இருந்து போன் வருதே. மருந்து கொடுக்கலன்னு தெரிஞ்சா மாயா திட்டுவாளே. சரி. ஆண்டி, ஒரு வேலை கொடுத்தா அத பண்ணி முடிக்கிறது இல்லையா? என்ன நடந்திருக்குன்னு அப்டேட் கொடுக்கணும்னு தெரியாதா? மாயா, நான் கால் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்ட. சும்மா கதை விடாதீங்க. சரி, அந்த மருந்து விஷயம் என்ன ஆச்சு? ஒரு வாரத்துக்குள்ள அந்த மருந்தை கொடுக்கலன்னா பவர் போயிடும் நான் சொல்லி அமிச்சானே. மாயா, நான் மருந்த பாயசத்துல கலந்து கொடுத்துட்டேன். சூப்பர். அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ யாழ்னி இங்க இருக்காளா இல்ல ஹாஸ்பிடல்ல இருக்காளா? மாயா, என்ன நடந்துச்சுன்னா, நான் மருந்த பாயசத்துல கலந்து வச்சுட்டேன். ஆனா அதவ குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இனிய போன் பண்ணி யாழ்னி அவங்க அப்பா வீட்டுக்கு வர சொல்லிட்டா. இவளும் உடனே அங்க போய் நான் குடிச்சுக்கிறேன்னு சொல்லி பாத்திரத்தோட அங்க வாங்கிட்டு போயிட்ட பாயசத்தை. ஐயோ, என்ன ஆண்டி, ஒரு விஷயத்தை பர்ஃபெக்ட்டா பண்ண வேண்டாமா? ஐயோ, விதி விளையாடுது மாயா. நான் என்ன பண்ணட்டும்? நான் மருந்து கலந்த பாயசத்தை அவ பாத்திரத்துல ஊத்தி எடுத்துட்டு போவான்னு யாராவது நினைச்சு பாப்பாங்களா? அவ கொண்டு போய் குடிக்காம விட்டுட்டானா என்ன பண்றது? அப்படி எல்லாம் நடக்காது. ஏன்னா பாயசத்தை ரெடி பண்ணி கொடுத்தது எங்க அண்ணி. யானி எங்க அண்ணி கிட்ட ப்ராமிஸா நான் அங்க போய் குடிக்கிற அத்தைன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. அவ நிச்சயமா குடிப்பா மாயா. நானே அங்கிருந்து எப்ப தகவல் வரும்னு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு சீக்கிரமா முடிவு பண்ணணும். கண்டிப்பா உடனே உனக்கு கால் பண்றேன். சரி, நான் போனை வைக்கிறேன். கடவுளே, யானை கண்டிப்பா பாயசத்தை குடிச்சிடணும். இங்கே நிறுத்துங்க. சரிம்மா. இந்தாங்க. தேங்க்யூண்ணே. யாழ்னி, இனியா, சொன்ன மாதிரியே கரெக்டா வந்துட்ட. என்ன இனியா? என்னங்கண்ணா, என்னங்கண்ணா. இனியா, யாழ்னி, வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, என்னமோ தெரியல, என் பிறந்த நாள் அன்னைக்கு உங்க ரெண்டு பேரை சேர்ந்து பார்த்தாதான் சந்தோஷமா இருக்கு. அப்பா, அப்பா கால்ல என்னப்பா கட்டு? அப்பா, என்னப்பா ஆச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, பாத்ரூம்ல சிப்பாய் கீழே விழுந்துட்டேன், அதான் கால்ல அடிபட்டு இருக்குமா. அப்பா, என்ன சொல்றீங்க? ரொம்ப அடிபட்டுச்சா உங்களுக்கு? எதுவும் ஃப்ராக்சராப்பா? இல்லம்மா, அவ்வளவு பெரிய ஃப்ராக்சர்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன ஏர்லைன் கிராக் இருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஒரு வாரம் கட்டு போட்டா சரியாயிடும் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. என்னப்பா நீங்க கவனமா இருக்க வேணாமா? ஏமா, இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு? விதிப்படி ஏதோ நடக்குது, என்ன வருதோ ஏத்துக்கிட்டு போக வேண்டியதுதானே. சரி, அதெல்லாம் விடுங்க, ஒரு வாரத்துல சரியாயிடும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்கல்ல, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோமா? இனியா, நாம எதுக்கு வந்தோம்? அதே மறந்துட்டு நிக்கிறோம் பாரு. ஆமால. அப்பா, many more happy returns of the day. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்பா, ஏய், அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்க சுமங்கலியா எப்பவும் நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும். என்னங்கப்பா, இது என்னோட gift. நீங்க எப்பவுமே ஜிப்பா தானே போடுவீங்க, அதான் ஒரு சேஞ்சுக்கு உங்களுக்கு நான் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ அப்பா,
இது என்னோட கிஃப்ட். உங்களுக்கு எப்பவுமே ஜிப்பா தான் நல்லா இருக்கும், அதனால நான் ஜிப்பாவே வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்குமா இதெல்லாம்? ஏமா இத போட்டுக்கிட்டு நான் எங்க வெளியே போக போறேன்? ஏம்மா, உங்க அம்மா உங்களை என் கையில ஒப்படைச்சிட்டு போகும்போது நான் உங்களை இப்படி எல்லாம் வளர்த்து கொண்டு வரேன்னு நினைக்கவே இல்லம்மா. கடவுளோட அனுகிரகத்தாலையும் உங்களோட முயற்சியாலையும் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கம்மா. அப்பா, நீங்க இல்லாம நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாதுப்பா. நீங்க சொல்லி கொடுத்த ஒழுக்கமும் உண்மையும் நேர்மையும் தான்ப்பா எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஏம்மா, இந்த கிஃப்ட் எல்லாம் எதுக்குமா? உங்க 2 பேரை பார்த்ததே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தானம்மா. அப்பா, எங்களோட எந்த பர்த்டேக்காவது நீங்க gift கொடுக்காம வாழ்த்து சொல்லிருக்கீங்களா? எவ்வளவோ கஷ்டப்படுற சூழ்நிலையில கூட நீங்க எங்களுக்கு gift கொடுத்து தானே வாழ்த்து சொல்லிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்க gift கொடுக்காம இருப்போமா? ஏம்மா, கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்டே நீங்க 2 பேர் தானம்மா. அது சரி, மாப்பிள்ளைங்களா எங்க? 2 பேருமே சாயந்தரம் வருவாங்கப்பா. ஓ, அப்ப சாயந்தரம் வரைக்கும் கொண்டாட்டம் தான் சொல்லுங்க. ஆமாப்பா, இந்த கொண்டாட்டத்தோட சேர்த்து இன்னொரு கொண்டாட்டத்தையும் கொண்டாட தான் போறோம். ஆனா அத உடனே இப்பவே என்னால சொல்ல முடியாது. விக்ரம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, விக்ரம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லுவாரு. என்ன ப்ரமோஷன் அம்மா அவருக்கு? ஆமாப்பா, ப்ரமோஷன் தான். இனியா, என்ன ப்ரமோஷன்? அதான் அத விக்ரமே சொல்லுவாருன்னு சொல்றேன்ல. அக்கா, ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னவா இருக்குமா? தெரியலையேப்பா. அப்பா, நீங்க வந்து உட்காருங்க, வாங்க. கொடுங்க. உட்காருங்கப்பா. உட்காருமா. கடவுளே, எடுத்துடணும். இந்த விக்ரம் ஏன் இப்படி பண்றாரு? ஏன் இன்னும் போனை சார்ஜ் போடாமலே வச்சிருக்காரு? காலையில இருந்து என்ன எவ்வளவு தவிக்க விட்டுட்டு இருக்காரு. வரட்டும், நல்லா இருக்கு அவருக்கு. இவரு போனை ஸ்விட்ச் ஆஃப்ல வைக்க வேண்டியது. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. அப்பா, நான் உங்களுக்கு பாயாசம் கொண்டு வந்திருக்கேன். சரிம்மா. பாயசம் நீ செஞ்சியா? நான் பண்ணல, அத்தை தான் எனக்காக பண்ணாங்க. நான் அப்பா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி இங்க கொண்டு வந்துட்டேன். அதானே பார்த்தேன். அத்தை தான் உன்னை கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டாங்களே. சரிம்மா, நான் போய் டம்ளர் எடுத்துட்டு வரேன். அப்பப்பா இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன், இருங்க. விக்ரம், போன் எடுங்க விக்ரம். விக்ரம், பிக்கப். என்ன டென்ஷனா இருக்கா? என்ன புருஷன் வரலாம்? நேர்ல பார்த்தா மட்டும் அப்படியே லவ்வா கொட்டி வழிறாரு. ஆனா ஒரு பொண்டாட்டி ஒரு விஷயத்த சொல்ல தவிச்சிட்டு இருக்காளேன்னு ஒரு உள்ளுணர்வுல தெரிய வேணாம். இப்ப நான் சொல்ல போறது என்ன சாதாரணமான விஷயமா? இந்த விஷயத்த பொண்டாட்டி வாயால கேட்கறதுக்காக ஒவ்வொரு புருஷனும் தவம் இருப்பான். ஆனா இவரு ஒரு போன்ல பேச கூட முடியாதபடி இருக்காரே. என்ன ஆச்சு இவளுக்கு? யாழினி, நீ எப்ப வந்த? நானா? நீ உன் புருஷனை கண்டபடி திட்டிட்டு இருந்தல, அப்பவே நான் வந்துட்டேன். இல்ல. அம்மா, என்ன நடக்குது உங்க 2 பேருக்குள்ள? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். விக்ரம் மாமா கிட்ட நீ என்னவோ சொல்ல தவிச்சுக்கிட்டே இருக்க. இப்ப கூட பாரு, எதையோ சொல்லணும்னு தவிச்சிட்டு இருக்க. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. இனியா, என்கிட்ட மறைக்காத. அப்பா கிட்ட கூட ஈவினிங் விக்ரம் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்வார்னு சொல்லிருக்கேன். என்ன நியூஸ் அது? அது அவரே வந்து சொல்லுவாரு. ஏன்
அத நீ சொன்னா நாங்க கேட்க மாட்டோமா? ஹலோ, நீங்க சொல்லலனா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உன் முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுதுன்னு. முகத்துல ஜொலிப்பு, உதட்டுல சிரிப்பு, மனசுக்குள்ள பூரிப்பு. நீ சொல்லலனாலும் எல்லாமே வெளியே தெரியுது. இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் தான். உங்க லைஃப்ல உனக்கும் விக்ரம் மாமாக்கும் சேர்த்து ஒரே நேரத்துல அம்மா அப்பாங்கிற ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. அதானே? நீ அம்மாவாக போற. நான் கெஸ் பண்றது சரிதானே? இனியா, நானும் கன்சீவ் ஆன விஷயத்த முதல்ல இளங்கோக்கு சொல்லிட்டு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு வெயிட் பண்ணேன். எனக்கு தெரியாதா? Am I right? எப்போ தெரிஞ்சது உனக்கு? இன்னைக்கு காலையில தான்க்கா. டெஸ்ட் பண்ணிட்டியா? வீட்ல டெஸ்ட் பண்ண பாசிட்டிவ்னு வந்துச்சு. அதுவே பெரும்பாலும் கரெக்டா தான் இருக்கும். எப்படி இருக்கு இந்த ஃபீல்? அது விக்ரம் என்ன லவ் பண்றேன்னு சொன்னப்ப கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இல்ல. ஆனா இன்னைக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் மனசு இருக்குல்ல, அது அப்படியே படபடன்னு அடிச்சிட்டே இருக்கு. வயித்துல பட்டாம்பூச்சி பறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னு நான் இப்பதான் ரியலா ஃபீல் பண்றேன். இது எல்லாத்தையும் நானும் தான் ஃபீல் பண்ணேன். ஆனா நீ ரொம்ப மோசம்டி. இந்த சந்தோஷமான விஷயத்த நான் முதல்ல விக்ரம்க்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சு அவருக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நாட் ரீச்சபிள்னே வருது. ஆனா அவருக்கு சொல்றதுக்கு முன்னாடியே நீ கண்டுபிடிச்சிட்ட. அப்படியா? அப்போ சரிம்மா, எனக்கு எதுவுமே தெரியாது. நீ மாமா கிட்ட சொல்லிட்டு அப்புறமா என்கிட்ட சொல்லு. ஓகே? அதான் சிபிஐ மாதிரி கண்டுபிடிச்சிட்டியே. பட் என்னால இப்ப அது அவர்கிட்ட சொல்ல முடியலையேன்னு தான் ஒரே டென்ஷனா இருக்கு. மனுஷன் அவ்வளவு சீக்கிரம் லைன்ல கிடைக்கிறாரான்னு பாரு. என்னமா பண்றது, அவரோட ஜாப் அப்படி. உன் டென்ஷன் தெரியாம அவர் எந்த கிரிமினலை டீல் பண்ணிட்டு இருக்காரோ. காலையில போகும்போது போன்ல சார்ஜ் இல்ல. ஸ்டேஷனுக்கு போயிட்டு போன்ல சார்ஜ் போட்டு பேசுறேன்னு சொன்னாரு. சார்ஜ் போடவே இல்ல போல. நாட் ரீச்சபிள்னு வருது அப்பல இருந்து. சரி சரி, டென்ஷன் ஆகாத, விடு. அதான் ஈவினிங் வருவாருல்ல, அப்போ பர்த்டேவையும் இந்த சந்தோஷத்தையும் சேர்த்து கொண்டாடிடலாம். அம்மா, இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடலாமா? இரு அவசரப்படாத. முதல்ல விக்ரம் கிட்ட சொல்லிட்டு தான் அப்புறம் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரியா? சரி சரி. நீ பாட்டுக்கு ஆர்வ கோளாறுல விஷயத்த போட்டு உடைச்சிடாத. ஓகே ஓகே ஓகே, நான் சொல்லலமா தாயே. நீ விக்ரம் மாமா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் 2 பேருமா சேர்ந்து நைட்டு பெரிய பார்ட்டி வச்சு சொல்லிடுங்க. அது வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஓகேவா? ஏமா, என்ன இங்க விட்டுட்டு நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அக்காவும் தங்கச்சியும் அப்படி என்னமா ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாயாசம் ஆறிக்கிட்டு இருக்கு, வாங்கம்மா. தோ வரேன்ப்பா. வா வா போலாம். ஏய், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், புரிஞ்சுதா? என்னம்மா அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன விட்டு கிச்சனுக்கு போனீங்க? 2 பேரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? அப்பா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம ரகசியம்லாம் என்ன இருக்க போதுப்பா. சும்மா கேர்ள்ஸ் திங்க் பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா. எல்லா விஷயம் எனக்கு தெரியணும்னு என்ன இருக்கு? இருங்க, பாயசம் ஊத்தி தரேன். அப்பா இருங்க, நான் ஊத்தி தரேன். இல்லம்மா, என் பிறந்த நாளைக்கு நான் தானே ஊத்தி கொடுக்கணும். ஏன்பா? இருங்கப்பா, நான் ஊத்தி கொடுக்கிறேன். இல்லம்மா, என் கையால பாயசம் ஊத்தி தரேன், இருங்கம்மா. கிளாஸ்லயே ஊத்துங்க. உங்களுக்கு? இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்கம்மா, எனக்கு வேண்டாம், சாப்பிடுங்க. இந்தாங்க, இந்தா. இந்தா.
இனியா அத்தை கையால செஞ்ச பாயாசம் இது. அவங்க இதை செய்யும் போதே வாசனை மூக்க தொலைச்சுது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அவங்க கையால செஞ்சதுக்கு நான் சர்டிபிகேட் தரணுமா? அவங்க கையால சமைக்கிறத சாப்பிட நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு தான் அந்த அதிர்ஷ்டமே இல்ல. கவலைப்படாத இனியா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. இப்ப உங்களை பார்த்தாலே பிடிக்காத மாமாவோட மனசும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா மாறும். அப்போ நாம எல்லாரும் ஒரே வீட்ல ஒரே குடும்பமா இருக்கதான் போறோம். ஜோசியம் சொன்னது போதும், கொடி. அதுக்கப்புறம் அத்தை போனை போட்டு குடிச்சிங்களா இல்லையான்னு திட்ட போறாங்க. ஆமா ஆமா, நீயும் குடி. புது நம்பரா இருக்கு. ஒருவேளை விக்ரம் வேற நம்பர்ல இருந்து கால் பண்றாரோ? யாருமா? அப்பா, இது புது நம்பர்ல இருந்து கால் வருது. விக்ரம் தான் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி, பேசு பேசு. ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? ஏம்மா, இங்க சிக்னல் வீக்கா இருக்கும், அங்க போய் பேசுமா. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நீ குடிமா, குடி. குடிக்கிறேன்ப்பா. ஹலோ விக்ரம், கேக்குதா? விக்ரம், ஹலோ மேடம், நான் எஸ்ஜி பேங்க்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்களுக்கு ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுமா மேடம்? நாங்க ஒரு 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி தரோம் மேடம். ஹலோ, நான் எப்பவாவது எங்கேயாவது உங்ககிட்ட லோன் வேணும்னு கேட்டேனா? எதுக்குங்க டெய்லி யாராவது 2 பேர் கால் பண்ணி லோன் வேணுமா லோன் வேணுமான்னு கேட்டு தொல்லை பண்றீங்க? இல்ல மேடம், ஒருவேளை தேவைப்படலாம்னு தான் நாங்க கால் பண்றோம் மேடம். எங்களுக்கு லோன் வேணும்னா நாங்களே நேரா வந்து பேங்க்ல அப்ரோச் பண்ணுவோம். நீங்க கால் பண்ணி சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேடம், இப்போ ஒரு கால் பண்ணதுனால என்ன மேடம் பிரச்சனை? சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னமோ தெரியலமா, இன்னைக்கு வந்ததுல இருந்தே இனியா போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப விக்ரம் தான் போன் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் கோமா கத்திக்கிட்டு இருக்கா பாரு. ஆமாப்பா. என்னாச்சு? தண்ணி குடிச்சிட்டு வந்தா. இருங்கப்பா, இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். வைங்க போன, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னம்மா, பேசிட்டியா? இல்லப்பா, அது ஏதோ பேங்க் கால். ஓ சரி, பாயசம் குடிமா. குடிமா, ஆறிடு போத. ஐயோ அம்மா, ஐயோ இனியா, அப்பா, இனியா, யாழ்னி, அக்கா, மடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.